கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, பொங்கலுக்கு வாங்கின கரும்பு அப்படியே இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? அதை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. என்னன்னா, கரும்பை வந்து இந்த கருப்பு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த வெள்ளையா இருக்கிறத மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுல வந்து சாறு எடுக்க போறோம். அடுத்தது சோள மாவுங்க, கார்ன்ஃப்ளவர் தண்ணியில கலக்கி வச்சிருக்கேன். ஒரு 25 கிராமுங்க. ஒரு 15 முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். இனிப்புக்காக நாட்டு சக்கரை வச்சுருக்கேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இந்த கரும்பை அரைச்சிட்டு வந்து இந்த சாறு எடுத்துட்டு பார்க்கலாங்க. சாரிங்க, நெய் சொல்ல மறந்துட்டேன். நெய் சேர்த்திட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்திட்டேங்க. வறுபட்டதை எடுத்துடலாங்க. இந்த கரும்பு சாறு எடுத்தாச்சுங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பிழிஞ்சு எடுத்தாச்சு. கரும்பு சாறை சேர்த்திக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு ஐடியா கொடுத்தது நம்ம கேமராமேன் எடிட்டிங் மேன், என்னோட பெரிய பொண்ணு. என்னன்னா, கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா கரும்பை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுச்சு. நானும் கரும்பே ஒரு ஸ்வீட்டு, அதில் என்னம்மா ஸ்வீட்டுன்னு கேட்டேன். அல்வா ட்ரை பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அது ஐடியாவும் சொல்லிடுச்சு. அந்த ஐடியா கேட்டு தான் நான் பண்ணேன். சரி செய்யலாம், அப்படியே ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லி இப்போ செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். சன்னு கொதிக்குதுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கரைச்சி வச்சதை கார்ன்ஃப்ளவரை சேர்த்திக்கலாம். சோள மாவு சேர்த்துட்டு உடனே கிளறி விடலாம். இருக்குங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். கலரெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. நாட்டு சக்கரை சேர்த்ததுனால நமக்கு கலர் வந்துடும். ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. நல்லா இரண்டு வருதுங்க. சக்கரை சேர்த்திக்கலாம். பாதி சக்கரை சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைங்க சேர்த்துனாதாங்க நல்லா இருக்கும். கரும்புல இருந்து சர்க்கரை எடுத்து மீண்டும் அந்த கரும்புக்கு மீண்டும் அதை இனிப்புக்கு சேர்த்துறோம் பாருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. கரும்பு அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. எல்லாம் இழுத்தோம்னா ஒரே பக்கமா வருது, திரண்டு வருது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சேர்த்திக்கலாங்க. அவ்வளவுதான், கரும்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்படியே எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இன்னும் நல்லா கொஞ்சம் ஆற விட்டு பீஸ் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாங்க. நான் ஆற விட்டு பீஸ் போட்டு தான் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கரும்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. விவசாயிகள் ஒரு வருஷத்தோட உழைப்புங்க. விவசாயிகளோட ஒரு வருஷத்தோட உழைப்பு. அதை காய வச்சு மீன் பண்ணிடாதீங்க. சாப்பிட முடியாட்டி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட கொடுத்துடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.